ஹே அம்மா, இன்னைக்கு நம்ம லோ லையிங் பிளசண்டானா என்னன்னு பார்க்க போறோம். சில பேர் பிரெக்னன்சி அப்போ செக்கப் போனாங்கன்னா, அவங்களுக்கு லோ லையிங் பிளசண்டா இருக்கிறதா டாக்டர் சொல்லுவாங்க. அப்போ அவங்க அத கேட்ட உடனே கன்ஃப்யூஸ் ஆயிடுவாங்க, டென்ஷன் ஆயிடுவாங்க. இது பேபிக்கு டேஞ்சரா அப்படின்னு பயப்படுவாங்க. பட் நான் உங்களுக்கு இன்னைக்கு காமா எக்ஸ்பிளைன் பண்றேன். பிளசண்டானா என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். பிளசண்டானா நம்ம பேபிக்கு ஆக்ஸிஜன், நியூட்ரியன்ட்ஸ் எல்லாம் சப்ளை பண்ற லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி ஒண்ணு. அது யுட்ரஸ் வாலுக்கு அட்டாச் ஆகி பேபியை ப்ரொடெக்ட் பண்ணுறதோட ஃபுட்டு ஆக்சிஜன் எல்லாம் கொடுத்து பேபியை வளர்க்கும். லோ லையிங் பிளசன்ட்ரானா என்னன்னா, நார்மலாக பிளசண்டா யுட்ரஸ் மேலே இருக்கணும். ஆனால் சில டைம் அது கீழே சைடில் செட்டில் ஆகிடும். ஸ்கேன் ரிப்போர்ட்டில் மோஸ்ட்லி இப்படி வரும்: பிளசண்டா லோ லையிங், பிளசண்டா ப்ரீவியா, ஏர்லி ஸ்டேஜ். இதை தான் லோ லையிங் பிளசண்டான்னு சொல்லுவாங்க. இதுக்கு எதுக்குமே பேனிக் ஆக வேண்டாமா, பிகாஸ் 90% ப்ரெக்னென்ட் உமனுக்கு ஏர்லி ஸ்கேனில் பிளசண்டா கீழே இருந்தாலும் 5th மந்த் ஆர் 7th மந்த்து ஸ்கேன் வரும்போது மேலே போயிடும். யூட்ரஸ் பெரிதாக வளரும்போது பிளசண்டா பொசிஷன் மேலே ஷிஃப்ட் ஆகுறது நார்மல் ப்ராசஸ். ஸோ ஏர்லி ஸ்டேஜில் டாக்டர் சொன்னாங்கன்னா டென்ஷன் ஆக வேண்டாம். பிளசண்டா லோவில் இங்கே இருந்தால் என்ன சிம்டம்ஸ் வரும்னு பார்க்கலாம். மோஸ்ட் கேசஸில் ஜீரோ சிம்டம்ஸ், ஜஸ்ட் ஸ்கேனில் தான் தெரிய வரும். பட் சில ரேர் கேசஸில் லைட் ஸ்பாட்டிங், ப்ரௌன் டிஸ்சார்ஜ், பெயின் இல்லாமல் ப்ளீடிங் இது போல் வந்ததுன்னா உடனே டாக்டருக்கு தெரியப்படுத்தணும். எப்போ நீங்கள் லிட்டில் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா, ப்ளசண்ட்டாக லாஸ்ட் மந்த்லேயும் கீழே இருந்தால் அப்போ டாக்டரே உங்களை லிட்டில் கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லுவாங்க. பிகாஸ் அது டெலிவரி டைமில் பேபி பேசேஜை பிளாக் பண்ணலாம். அப்படின்னா நார்மல் டெலிவரிக்கு சான்ஸ் குறையும். பட் அகெயின் டாக்டர் சொல்கிறது தான் ஃபைனல் டிசிஷன். லோ லையிங் பிளசண்டாக இருந்தால் என்ன அவாய்ட் செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சிம்பிள் ப்ரிகாஷன்ஸ்: ஹெவி லிஃப்டிங் அவாய்ட் பண்ணுங்கள், லாங் ட்ராவல் அவாய்ட் பண்ணுங்கள், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, கிளைம்பிங் ஸ்டேர்ஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ப்ளீடிங் வந்தால் உடனே டாக்டர் கிட்ட போங்க. வாக்கிங் எல்லாம் நார்மலாக பண்ணால் ஓகே, பட் ஃபாஸ்ட் வாக்கிங், பவுன்சிங் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். பேபிக்கு இது டேஞ்சரானு கேட்பீங்க, பட் அது இல்லாமல் நோ, மோஸ்ட்லி பேபி டோட்டலி சேஃப். ஜஸ்ட் பிளசண்டா பொசிஷன் தான் கீழே இருக்குது. அதனால் அது டைம் ஆக ஆக அட்ஜஸ்ட் ஆகிடும். பயப்பட வேண்டாம். நீங்கள் சில பாயிண்ட்ஸை மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர் 5th மந்த் ஸ்கேனில் எல்லாம் லோ லையிங் பிளசண்டா இருந்ததுன்னா அது காமன். 90% கேசஸில் லேட்டர் ஸ்டேஜில் நார்மல் ஆகிடும். சிம்டம்ஸ் இல்லைனா மேஜர் ப்ராப்ளம் இல்லை. டாக்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணிங்கன்னா டோட்டலி சேஃப். ஸோ அம்மா, ஸ்கேனில் லோ லையிங் பிளசண்டானு வந்ததுன்னா இது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. பயப்படாதீங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. உங்கள் டாக்டர் ஃபாலோ பண்ணுறதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். டோன்ட் வரி, பேபி சேஃப், நீங்களும் சேஃப். எவ்ரிதிங் வில் பி பர்ஃபெக்ட்லி ஃபைன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸை லைக் பண்ணி மற்ற மதர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.